வணக்கம். செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை 2024 டிசம்பர் 17 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. நீண்டகால வானிலை என்பது 2025 பருவமழைகள் கோடை மழை எப்படி இருக்கும். இப்போ இதை பதிவு செய்வதற்கான காரணம் என்னன்னா, இந்த பருவமழை இப்படி பொழிகிறது, எங்களுக்கு சரியான நீர் கிடைக்கவில்லையே, இந்த மழை பொழியுமா, கோடையில் மழை பொழியுமா, நான் எப்படிப்பட்ட பயிர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்க, இவையெல்லாம் குழப்பமாக இருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு ஒரு நீண்டகால வானிலை அறிக்கை கிடைத்தால்தான் நீண்ட காலத்திற்கு பயிர் செய்ய முடியும் என்று அவருடையது. ஏற்கனவே நீண்டகால வானிலை அறிக்கைப்படி அவர்கள் கணித்தவர்கள் வெங்காய சாகுபடி பெய்தவர்களும் வெங்காயம் நஷ்டமாகிவிட்டது, தக்காளியும் நஷ்டமாகிவிட்டது. பயிர்கள் ஏன் அதிக தண்ணீரை கொண்டு சாகுபடி செய்யக்கூடிய நெல் பயிர் கூட நஷ்டமாகிவிட்டது நீரில் மூழ்கி. ஆகவே இப்படி விவசாயத்துக்கு திட்டமிட முடியாத ஒரு வானிலையாக இருக்கிற காரணத்தினாலே, ஏரி குளங்கள் நிரம்பாத காரணத்தினால ஒரு சில இடங்களில் வேதனையில் இருக்கிறார்கள் அவர்களும். ஆனால் பலர் சுமார் ஒரு 65% மாவட்டங்களுக்கு மேல் ஏரி குளங்கள் நிரம்பிவிட்டன. ஒரு 10-15% பாதி நிரம்பி இருக்கிறது. ஒரு 20% மாவட்டங்கள் இன்னும் நிரம்பல. அளவான மழைப்பொழிவு, உயிர் கொடுக்கும் மழைப்பொழிவு, மிதமான மழைப்பொழிவு, சற்று கன மழைப்பொழிவு என்று பொழிந்து வருகிறது அங்கே. இந்த நிலையில் எப்படி வடகிழக்கு பருவமழை டிசம்பர் 31 வரை இருக்கும்னு சொல்லியாச்சு ஒரு அறிக்கை. இது நீண்டகால வானிலை அறிக்கை. இது கொஞ்சம் விளக்கமாக சொல்லி ஆகணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதில் மாற்றமே இருக்காதுங்க. வளிமண்டலம் மட்டும்தான் இப்போ இடையூறு கொடுத்துட்டு இருக்கு. உங்களுக்கெல்லாம் தெரியும் சார், நான் தான் சொன்னேன் பனி வந்துட்டுனா மழை வராதுன்னு. பனி வந்துட்டுனா மழை வருங்க. இந்த பனி குளிர் எல்லாமே கலந்தது தான் இந்த வருஷம் வானிலையாக இருக்கும். டிசம்பர் 31 வரைக்கும் குளிரும் இருக்கும், பனியும் இருக்கும், மழையும் இருக்கும். இந்த வருஷம் டிசம்பர் 31 வரைக்கும் உள்ள மழையில் பொறுத்திருந்து பாருங்கள். ஒற்றை பனி மட்டுமே இருக்காது, ஒற்றை குளிர் மட்டுமே இருக்காது. குளிருக்கிடையே மழையும் இருக்கும், குளிருக்கிடையே பனிப்பொழிவும் இருக்கும், பனிப்பொழிவிடையே மழையும் இருக்கும். இந்த டிசம்பர் 31 வரைக்கும் நிகழ்வு நெருங்கி வந்ததும் பாருங்க. இன்னைக்கு இப்போ குளிரும். இப்போ இந்த தேதி 17ஆம் தேதி அதிகாலையில் எதிர்பார்த்த மழை டெல்டாவில் தொடங்கலை. இப்போ குளிர் காற்று இருக்கும். இரு காற்று எனவே கடலில் ஏற்பட்டு கொண்டிருக்கு. அது தரையில் ஏற்படும் மாலைக்கு மேலே இரவில். அப்போ குளிர் போயிடும், மழை பொழியும். புரியுதுங்களா? செட் ஆகிறதை பொறுத்து தான். ஒரு நிகழ்வு கடலில் இருந்துச்சுன்னா சுற்றுப்புற காற்றத்தை ஈர்க்கும். சுற்றுப்புறம்னா இமயமலை காற்றை ஈர்க்கும் பொழுது இமயமலை காற்று தமிழ்நாடு கூட பயணிச்சதுன்னா குளிர் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? சுற்றுப்புற காற்று அரபிக்கடல் காற்று வந்துச்சுன்னா குளிர் குறைவாக இருக்கும். கிழக்கு காற்று வந்து ஏறினதுன்னா குளிரே இருக்காது. இப்போ கிழக்கு காற்று வந்து ஏறப்போகுது நாளையிலிருந்து, இன்று இரவிலிருந்து, மாலையிலிருந்து கிழக்கு காற்று சென்னைக்கெல்லாம் ஏறப்போகுது வலிமையா. அப்போ குளிர் ஓடியே போயிடும், குளிர் காணாமல் போயிடும், மழை பொடி வந்துடும். ஆகவே தயவு செய்து குழப்பிக்கொள்ள வேண்டாம். சரி, 31 வரைக்கும் மழை இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ 24ஆம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வோட அடுத்தடுத்து 2 நிகழ்வால் மழை இருக்கும். நிகழ்வு மேற்கு நோக்கி தான் போகும், செயலிழந்து தான் போகும், தீவிரமடையாது என்பதை புரிந்து கொள்ளணும். அடுத்தபடியாக 21ஆம் தேதி வரை தமிழ்நாட்டு கரையறைக்கு தான் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஆக இன்றைக்கி தேதி 17னா இன்னும் 4 நாள் இருக்குது. 17, 18, 19, 20, 21 4 நாளுக்கு மேலே இருக்குது. தமிழ்நாட்டின் கரையறைக்கு தான் இருக்கும். அடுத்தபடியாக நம்முடைய 2025 எப்படி இருக்கும்? இப்போது குளிர் ஜனவரி மாதம்தான், கண்டிப்பாக குளிர் தான் இருக்கும். ஏன்னா கடல் வந்து 29 டிகிரி 30 டிகிரிக்கு வெப்பம் உயர்ந்திருந்தாலும், வலிமையான நீரோட்டங்கள் கொடுத்திருந்தாலும், நிகழ்வுகளே உருவானாலும் நிகழ்வுகள் கரையேறுவதற்கு சாதகம் இருக்காது, வலிமையான குளிராக இருக்கும். ஏனென்றால் வட மாநிலங்கள் முழுவதும் குளிரின் பிடியில் இருக்குது. ஆகவே கண்டிப்பாக குளிர் தான். ஜனவரி படிப்படியாக தெற்கையும் குளிர் வந்துடும். அதுக்கப்புறம் குளிர் ஏன் தெற்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வட இந்திய குளிரலையே தென்னரை கோலத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளோ அல்லது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளோ வட இந்திய குளிர்காற்றை ஈர்க்கும். அதனால தான் இங்கே வரும். எதுவும் இங்கே இழுக்கிற சக்தி இல்லைன்னா வரவே வராது. புரியுதுங்களா? இழுக்கிற சக்தி இல்லைன்னா வெறும் மூடுபனியாக இருக்கும், குளிராது. காற்று வந்தால் தான் குளிர் இருக்கும். ஒரு ஹீட்டர் போடும் பொழுது, அதாவது ஹீட்டரில் ஒரு காற்று ஊதுனா தான் ஸ்ப்ரிங்கு சூடாகி சூடு காற்றா வருது. அதே போல தான் குளிர்ச்சியான பிரதேசத்திலேருந்து காற்று நுழைஞ்சு வந்தால் தான் குளிர்ச்சியாக குளிர் வரும், இல்லாட்டி குளிர் வராது. அப்போ குளிர் வரும். இந்த வருஷம் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் குளிர் இருக்கும். வேணா ஜனவரி இறுதியில் மழைக்கு சாதகம் இருக்கிறது. குடியரசு தினத்தை ஒட்டிய நாட்களில் மழைக்கு சாதகம் இருக்கு. வளிமண்டலம் தான் சாதகம் இல்லை.
பிப்ரவரியிலிருந்து மழைக்கு சாதகம் இருக்கு. ஆனால் கொட்டி தீர்த்துறாது மழை, நல்லா புரிஞ்சுக்கங்க. குளிருக்கிடையே பனிப்பொழிவுக்கிடையே மழைப்பொழிவுகள், வெயில் வந்ததும் மதிய மாலையில் தூறல் சாரல் மழை, காற்று சுழற்சி மழை, இதெல்லாம் ஜனவரி இறுதி பிப்ரவரியில் இருக்கும். மார்ச் என்னாச்சு? மார்ச் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும். சராசரிக்கு கூடுதல் வெயில் இருக்கும், சராசரி கூடுதல் மழை இருக்கும், புழுக்கம் இருக்கும் கூடுதலாக. வெயில் நீங்கள் கடந்த சில ஆண்டுகளை ஒப்பிடும் பொழுது குறைவாக இருக்கும். ஒட்டுமொத்த 10 ஆண்டு சராசரியை பார்க்கும் பொழுது சராசரியாக இருக்கும், அல்லது சராசரி குறைவாக இருக்கும் வெயில். இந்த ஆண்டு கோடையில் மார்ச் ஏப்ரல் மே கோடை மழை இருக்கு. மார்ச்சை விட ஏப்ரல் மே கோடை மழை கனமழையே இருக்கு. எப்பொழுதும் வழக்கமாக கோடையில் நிகழ்வு வடக்கு நோக்கி போகும், ஒடிசா ஆந்திர பிரதேசம் என்று போகும், மேற்கு வங்கம்லாம் போகும், வங்கதேசம் போகும். இந்த ஆண்டு நிகழ்வு ஒரு சாதாரண ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அல்லது மண்டலமாக தமிழ்நாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏப்ரல் மேல. ஏன் அது சொல்றேன்னா, வளிமண்டலம் சாதகமாக இருக்கிற அதே வேளையில் கடல் நீரோட்டம் தமிழ்நாட்டை ஒட்டி சாதகமாக இருக்க போது, கடல் வெப்பம் தமிழ்நாட்டை ஒட்டி சாதகமாக இருக்கும், அரபிக்கடலையும் வெப்பம் சாதகமாக இருக்கும், குமரி கடல், இலங்கை சுற்றுவட்டார கடல், இதெல்லாமே சாதகமாக இருக்கிற காரணத்தினால தொடக்க இந்த கோடை மழை தமிழ்நாட்டிற்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது. கடல் நீரோட்டம் தான் இதில் பெருசாக நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. பசிபிக் பெருங்கடலில் இருக்க வேண்டிய நீரோட்டம்லாம் வங்கக்கடலில், அதுவும் குறிப்பாக இலங்கை மற்றும் தமிழ்நாட்டை ஒட்டி நீடிக்குது. இப்போ கடல் நல்ல ஃபுல் சப்போர்ட்டு, நிகழ்வு உருவாவதற்கு சாதகம். ஆழ பதிஞ்சிட்டுனா பிக்கப் ஆகிடும். ஆழ பதியறதுக்கு காற்று கிடைத்தாலும் மண்டையை அழுத்துது. பம்பரம் சுற்றப்படாமல் தலையை தட்டி கொண்டே இருக்கக்கூடிய எதிர் நிகழ்வுகள் இருக்கு. பம்பரம் சுற்றுவதற்கு காற்று இருக்கு, காற்று இருந்தாலும் சுற்றினாலும் எதிர் நிகழ்வுகள் அது செண்டை பிடிச்சி அமுக்குது, தலையை தட்டிகிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகும்? சுற்றுவதற்கு போதுமான, அதனால சப்பையாக விடுது நிகழ்வு. பரந்த வடிவிலே, ஒரு விரிவான பரந்த வடிவில் இருக்குது நிகழ்வு. ஒட்டுமொத்த வங்கக்கடலை அடைத்து கொண்டு மழை பெய்துட்டு இருக்கு. இரு காற்று இணைவு வங்கக்கடல் முழுவதுமே நடைபெற்று கொண்டிருக்கு. வங்கக்கடல் முழுவதுமே இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கு. ரேடாரில் காட்டாது, ஆனால் இன்னும் சில மணி நேரங்களிலே வடகடலோர மாவட்டங்களில் மழை பிடிப்பு தொடங்கும். இதே போல தான் வளிமண்டலம் தான் சாதகம் இல்லை. வளிமண்டலம் சாதகமாக சூரியனின் குத்துக்கதிர் மார்ச் 21ஆம் தேதி வந்ததும் சாதகம் முழு சப்போர்ட் கிடைச்சிடும். கடல் ஏற்கனவே ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கு. அதனால கோடை மழை சிறப்பாக இருக்க போகிறது. பொறுத்திருந்து பாருங்கள். என்ன சார் கோடையில்? சார் கோடையில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு தெரியும், ஒரு ஆண்டு மே மாதத்தில் குறுவை சாகுபடி போல நடவு பணி செய்திருந்தார்கள். கத்தை கட்டியிருந்தது பயிர், நன்றாக கத்தை கட்டியிருந்தது. கோடை மே மாதத்தில் தவளை கத்தியது. அதை நான் சொல்கிறேன் ஆச்சரியத்துடன். அந்த ஆண்டு முழுவதுமே மே மாதம் வயலை போய் ரசித்து கொண்டிருந்தேன். அந்த ஆண்டர் என்ன எப்படி சொல்கிறேன், பத்தை கட்டியிருந்தது பயிர். சாதாரண தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை காலத்தில் குறுவை சம்பா தாளடி பயிர் காலத்தில் இருந்த பயிரை காட்டிலும் செழித்து வளர்ந்திருந்தது அந்த மே மாத பயிர். ஒற்றை மழையின் காரணமாக ஆற்றிலே ஃபுல்லாக தண்ணி. இந்த ஆண்டு மேல மழை இருக்கு, அதே நேரத்தில் வெயிலும் இருக்கும். நிகழ்வு வரும்பொழுது வெயில் மழை இருக்கும், நிகழ்வு விலகி போடனே வெயில் இருக்கும். பெரும்பாலும் வெயிலை விட புழுக்கம் அதிகமாக இருக்கும். இந்த ஆண்டு கோடையில் வெயில் இருந்தாலும் சில நாட்கள் மட்டுமே அனல் காற்று இருக்கும். என் ஆண்டு முழுவதும் போன வருஷம் 3 மாதமாக வெயில் தான், பெருசாக மழை இல்லை. ஆனால் இந்த ஆண்டு வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும். சில நாள் அனல் இருந்தாலும் ஒட்டுமொத்த நாட்கள் அனலும் வெயில் நாட்களை பார்க்கும் பொழுது குறைவாக இருக்கும். சராசரியை பார்க்கும் பொழுது சராசரிக்கு குறைவாக இருக்கும் வெயில். மழை கூடுதலாக இருக்கும், சராசரிக்கு கூடுதல் கோடை. ஏப்ரல் மே எல்லா நாளும் கொட்டிடாது, அது மேலே புரிஞ்சுக்கிங்க. வெயில் காலம் நிகழ்வு நெருங்கி வர்ற அன்னைக்கு தான், கடந்த அன்னைக்கு தான் மழை பொழிவை கொடுக்கும், பிற நாள்லாம் வெயிலாக இருக்கும். ஆனால் நிகழ்வு 2 இருக்கு வாய்ப்பு இருக்குது. கோடையிலேயே வலுவாகவே ஒன்று இருக்குது, அது மழை பொழிவு இருக்குது, நிறைய இருக்குது. சரி சார், அப்போ கோடையில் மழை பெஞ்சா தென்மேற்கு பருவமழை சரியாக பெய்யாது, அப்படி கிடையாது. இப்போ பாருங்கள், நம்ம வங்கக்கடலில் இருந்த வலுவான வெப்ப நீரோட்டம் மன்னார் வளைகுடாவுக்கு வந்துச்சு, மிக வேகமாக குமரிக்கடலுக்கு வந்துச்சு. இப்போ மிக வேகமாக அரபிக்கடலில் முன்னேறிட்டு இருக்கு அந்த நீரோட்டம். அரபிக்கடல் வெப்பத்தையும் உயர்த்துது. இது குளிர்காலத்திலேயே அரபிக்கடல் வெப்பத்தை உயர்த்துதுன்னா சூரியன் குத்துக்கதிர் வந்ததும் இன்னும் வெப்பத்தை உயர்த்தும். ஏற்கனவே சொல்லியாச்சு, சோமாலி வெப்பம் சுமத்ராவுக்கு கடத்துது, சுமத்ரா வெப்பம் வங்கக்கடல் கடத்துது, வங்கக்கடல் மட்டுமில்லாமல் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மற்றும் அரபிக்கடல் வரை கடத்துது. இது நெகட்டிவ் வைவோடி. நெகட்டிவ் வைவோடின்னு பெரிய வலுவாக இல்லை, நடுநிலை வைவோடியாக இருந்த பொழுதே வலுவாக இருக்குது. நெகட்டிவ் வைவோடி அடுத்தது
பாசிட்டிவ் ஐஓடியாகவும் மாறும். எப்போ? தென்மேற்கு பருவமழை காலத்தில். இல்லை நடுநிலை ஐஓடியாவே இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா லானின் அமைப்பு வலுப்பெறப் போகிறது. இவையெல்லாம் மழை பொழிவிற்கு சாதகம் என்பதை தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கண்டிப்பாக கோடை மழை சிறப்பாக இருக்கும், தென்மேற்கு பருவமழையும் சிறப்பாக இருக்கும். தென்மேற்கு பருவமழையில் வலுவான நிகழ்வு சாதகம். தென்மேற்கு பருவமழையில் கேரளாவிற்கு பாதிக்கும் மழை இருக்குது. எப்பொழுதும் ஒரு நிகழ்வு தென்மேற்கு பருவமழை தொடங்கிட்டால் அப்புறம் அடுத்தது அந்த நிகழ்வு வடக்கு நோக்கி முன்னேறும். வடக்கு நோக்கி போய் பாகிஸ்தான் வரைக்கும் மழை பொழிவை தொடங்கிய பிறகு தான் இங்கே தென்மேற்கு பருவமழையை தொடக்கம் அடுத்த நிகழ்வு ஆனால் இப்போ அப்படி இல்லை. தொடங்கியது ஒரு நிகழ்வு, முன்னெடுத்து போகிறது ஒரு நிகழ்வாக இருக்கும். இங்கே ஒரு நிகழ்வு வடகிழக்கு தென்மேற்கு பருவமழையை கொடுத்து கொண்டிருக்கும். புரியுதுங்களா? கேரளாவுக்கு பெய்ய கொண்ட அதே நேரத்திலையும் முன்னேற்றமும் இருந்து கொண்டிருக்கும். முன்னேற்றம் கொண்டு போகிற நேரத்தில் இங்கே கேரளாவிலேயும் மழை இருக்கும். வேறு ஒரு நிகழ்வால் மழை பொழிவை கொடுக்கும். அடுத்தடுத்த நிகழ்வு தென்மேற்கு பருவமழை காலத்தில் அரபிக்கடலில் உருவாக வாய்ப்பு இருக்குது, வங்கக்கடலையும் உருவாக வாய்ப்பு இருக்குது. வங்கக்கடல் அரபிக்கடல் ரெண்டுலையுமே நிகழ்வுகள் இந்த ஆண்டு 2025 தென்மேற்கு பருவமழை காலத்தில் இருக்கும். சரி, அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு இருக்கக்கூடிய மழை, இந்த ஆண்டு இருந்த பாதிக்கும் மழைப்பொழிவு கூட அதை விட அதிகமாக தெரியுதுங்க அடுத்த ஆண்டு மழைப்பொழிவு. கண்டிப்பாக ஏன்னா அச்சப்படுத்த விரும்பலை. அடுத்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு பெய்ததை விட சராசரிக்கு கூடுதல். என்ன சார் எங்கள் ஆளுக்கு பெய்யவே இல்லை, இதை விட கூடுதலுங்கிறீங்களே. பெய்திருக்கிறது ஒட்டுமொத்த சராசரியை பார்க்கும் பொழுது இன்றைக்கு கிட்டத்தட்ட 30% மேலே கூடுதலாக பெய்ய போகுது, சராசரி கூடுதல். ஆனால் ஒட்டுமொத்த சராசரியை பார்க்கும் பொழுது வெள்ளம் பாதித்த பகுதியில் பார்க்கும் பொழுது ஆனால் இப்படித்தான் இருக்குங்க வருங்காலம் எல்லாமே. ஒரு பக்கம் வெள்ளம் ஒரு பக்கம் வறட்சியாக இருந்தாலும் வறட்சி பெரிதாக இருக்காது அடுத்த வருஷம். இந்த வருஷமே அந்த வறட்சி பகுதிகளுக்கும் மழை பொழிவை கொடுத்துரும். கவலைப்படாதீங்க, 31ஆம் தேதிக்குள்ளே அது ஒரு பிரச்சனை இருக்காது. இன்னும் நாள் இருக்குது. இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? இன்னும் 13 நாள் இருக்குது வடகிழக்கு பருவமழை நிறைவடைவதற்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேலேயும் மழை இருக்குது. எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக பெஞ்சிடாது. அதை நம்பி எதுவும் பெரும்பயிர் பண்ணிடாதீங்க. எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக பெய்யாது, தெரியுங்களா? சீரற்றது தான். மழை நீரை நீங்கள் சேகரித்து வச்சு தான் பயன்படுத்தணும். அதுக்கு தான் சொன்ன விவசாயத்தில் கட்டமைப்பு இப்பொழுது மேம்படுத்த வேண்டியது மழைநீர் சேகரிப்பு அமைப்பு. மழை பெய்யும் போது நீங்கள் சேகரித்து வச்சுக்கணும், மழை இல்லாத போது பயன்படுத்திக்கணும். அப்படி தான் நீங்கள் வச்சுக்கணும், புரியுதுங்களா? அடுத்தபடியாக வடகிழக்கு பருவமழை 2025 மிகச்சிறப்பு. இந்த ஆண்டை விட கூடுதல் மழை அடுத்த ஆண்டு. துல்லியமான அறிவிக்கலாம், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நீண்டகால வானிலை அறிக்கையாவை. கடந்த ஆண்டு அறிவித்தும் சரியாக போயிருக்கு. இன்னொரு 4 மாவட்டங்களுக்கு தான் இன்னும் மழை சரியாக பெய்யலை. ஆனால் கிட்டத்தட்ட 30 மாவட்டங்களுக்கு சராசரிக்கு கூடுதல் மழை பொழிவு. எல்லா மாவட்டங்களுக்கும் சராசரி கூட கிடச்சிருச்சு, இல்லைன்னு சொல்ல, எல்லாத்துக்கும் கூட கிடச்சிருச்சு. ஆனால் ஏரி குளங்களை நிரப்பாத ஒரு 4-5 மாவட்டம் இருக்குது, அதையும் நிரப்பிடும். கோடை மழை இருக்குது. தென்மேற்கு பருவமழை சிறப்பு, வடகிழக்கு பருவமழை சிறப்பு. 2025 டிசம்பர் வரைக்கும் நிறைய மழை இருக்குது. வளிமண்டலம் சாதகமானதும் மழைப்பிடிப்பு கொடுக்கும். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.